வணக்கம் திரு இதயத்துல்லா அறிவித்தாஸ். அவங்க சொல்றதெல்லாம் வாஸ்தவம் தானே? ஏதாவது தப்பா சொல்றாங்களா? அவங்களுக்கு அது வாஸ்தவம், காங்கிரஸ்ல அது வழக்கம் வாடிக்கை. நான் என்ன சொல்ல வர்றேன், அவங்க நீங்கள் தான் கேள்வி கேட்டீங்க பிஜேபி, என்ன பதில் வந்துச்சு, அது வந்து டெல்லியிலேருந்து முடிவாகணும்னு. காங்கிரஸ் மட்டும் என்ன டெல்லியிலேருந்து முடிவாகாமல் தமிழ்நாடு? ஆனால் உங்களை கூட கொஞ்சம் அட்வான்ஸாக போக ஆரம்பிச்சிட்டாங்கல்ல. எப்போவுமே சத்தியமூர்த்தி பொருளில் தான் பிரச்சனை இருக்கு. இப்போ கமலாலயத்திலும் இருக்கோம்மா. நான் என்ன சொல்ல வர்றேன், வளர்ச்சியுடைய அறிகுறியாகவும் பார்க்கலாம். டெல்லி தான் முடிவு செய்யும். டெல்லியில் இருக்க தான் சிஇசி சென்ட்ரல் டெல்லி இருக்குன்றத ஒத்துக்கிட்டார். நான் என்னமா உண்மையை தான் நான் சொல்லுவேன். உங்களை மாதிரி சொல்ல முடியாது. சொல்லுங்க, உங்களை மாதிரி உண்மைக்கு மாறா நான் சொல்ல மாட்டேன். நான் உண்மையை தான் சொல்லுவேன், உண்மையை தவிர எதுவும் சொல்ல மாட்டேன். இதில் என்ன இருக்குது, டெல்லியில தான் எங்க தலைமை இருக்கு. உண்மையை சொல்லிடுவார். கோஷ்டி பூசல் இருக்கு தானே, ஒரே பிரச்சனை தானே, ஒரே நிமிஷம், ஒரே கம்ப்ளைண்ட் தானே. அதாவது அவங்க போராட்டம் பண்ணல, எங்களுக்கு கொடுங்கன்னு மகளிர் கேட்குறாங்க. மகளிர் காங்கிரஸ் எங்களுக்கு கொடுங்கன்னு கேட்குறாங்க பர்சன்ட். அதுவே ஒரு மகளிருக்கு புரியலன்னா நான் என்ன செய்ய முடியும்? யோசிச்சு பாருங்க. அதே மாதிரி சேவாதளம்னு ஒரு அமைப்பு இருக்கு, எங்களுக்கு கொடுங்கன்னு கேட்குறாங்க. கொடுங்கன்னு கேட்குறது என்ன பிரச்சனை இருக்குது? ஆனால் அவங்க கேண்டிடேட்டுன்னு சொல்கிறாங்க உத்தேசப்பட்டியல். அவங்கள இங்கே கற்பழிப்பு வழக்கு, அந்த வழக்கு, இந்த வழக்குன்னு போய்கிட்டு இருக்கு. யாரையும் நான் ஏன் சொல்லணும், பேர்கள்லாம் சொல்லணும், எனக்கு தெரியாது. நான் கொஞ்சம் பல்ப் இல்லை, உங்களுக்கு தெரியாமல் இருக்க ரொம்ப நல்லது. இந்த மாதிரி நல்ல விஷயங்கள்லாம் நீங்கள் தெரியாமல் இல்லை சார். ஜெனரல் நாலேஜ் வளர்த்துக்கணும் சார். அவர் தாவேகா சார்பா வந்திருக்காரு, அவங்கள சொல்றீங்களா இந்த விஷயத்துல? இல்லை இவரே சொல்றீங்களா பாஜக? நான் சொன்னது இப்போ யாருக்கு பதில் சொல்லிக்கிட்டு இருக்கோமோ, டெல்லின்னு சொல்லிட்டு இருக்கோம் இல்லையா, அப்போ உங்களுக்கு தெரியும் இல்லையா யார் யார் மேல என்ன புகார். இதெல்லாம் இயல்பு தான், எல்லா கட்சியிலும் கூட வரலாம். நான் அதுக்குன்னு சொல்ல முடியாது. ஆனா இதெல்லாம் நடைமுறை. எங்களை பொறுத்த நல்ல நடைமுறையா சார்? இப்ப சார் மற்ற கூட்டணி கட்சிகள்லாம் இன்னைக்கு களமாடிட்டு இருக்காங்க சார், வேட்பாளர்களோட ஆதரவாளர்களோட. எங்க கூட்டணி தலைவர், நீங்க இன்னும் டெல்லியில் அடிச்சிட்டு இருக்கீங்க சார். நாங்க அடிச்சுக்கிட்டு இருக்கோம், ஏதாவது காமிக்க சண்டை போட்டு என்ன அடிக்கிறோம் பிடிக்கிறோம், எங்களுக்குள்ள சில கேள்விகள். இப்ப நான் எடுத்த வரை வேட்டியெல்லாம் கீழேங்கிறீங்களோ? முந்தா நாள் நான் டெல்லியில் இருந்தேன். என்னுடைய என்ன சப்ஜெக்டோ அதை கொடுத்துட்டு நான் வந்துட்டேன். சீட்டு கொடுத்தா சந்தோஷம், கொடுக்கலாம் சந்தோஷம் இருக்கிறாள். நான்லாம் அதை பற்றி கவலை இல்லை. ஆனால் சண்டை சச்சரவு இதெல்லாம் இல்லை. இங்கே எப்படின்னு சொன்னால், மற்ற கட்சிகள்லாம் நீங்கள் பார்த்தீங்கன்னா வெட்டுக்குத்துலாம் நடக்குது. அதெல்லாம் நம்மகிட்ட கிடையாது, கவலையப்பட வேணாம். காங்கிரஸ் பொறுத்தவரை வேட்டி தான் அதிகமாக வேஷ்டி தெரியலாம், என்ன கோஷ்டிகள் இருக்கலாம், அதனால நாஸ்தியா இருக்காது மற்ற கட்சிகள் இருக்க மாதிரி. அதனால நீங்க எங்களை டேஸ்டியாவே நீங்க எடுத்துக்கலாம். அது ஒரு பக்கம் இருக்கட்டும். பிரச்சனை என்னன்னு சொன்னா, காங்கிரஸை பொறுத்தவரை எல்லா வகையிலும் அவர்கள் பார்த்து தான் அவங்க கொடுக்க முடியும். அதனால தான் கடந்த முறை 25 இடத்துல நின்று தமிழ்நாட்டிலே ஹையஸ்ட் ஸ்ட்ரைக் ரேட்டு நாங்கள் வாங்கினோம். பிஜேபி மாதிரி 25 வாங்கி நாங்கள் 4 வாங்கலை. அதிமுக மாதிரி நாங்கள் 175 நின்றுட்டு நாங்கள் 60 ஜெயிச்சோங்கிறதா எங்கள் கட்சியில் இல்லை. அதே தான் இந்த நேரமும் எங்களை பொறுத்தவரை 23 பேர் நின்று எவ்வளோ பேர் ஜெயிச்சிங்க ஞாபகம் இருக்கா? பழசெல்லாம் மறந்துடுறாங்க. 10 வருஷம் காணாம போனாங்களே, அதை பத்தி பேச மாட்டேன்றாங்க. அவர் சொன்னது தப்பா? 20 வாங்கி 4 ஜெயிக்கலையா? பொய்யா சொன்னாரு இல்லங்க. நான் சொல்றேன் பேச சொன்னீங்க அல்ல, அவங்க பேசும்போது பேசலாம். நான் அமைதியா உங்களை பத்தி சார், நீங்க யாரும் உங்க பின்னணிலாம் என்னன்னு மக்களுக்கு தெரியும் சார். நீங்க பேசும்போதே நீங்க யாரும் தெரிஞ்சுவாங்க சார். நான் பேசும்போது என்னையும் தெரிஞ்சுக்குவாங்க சார். நான் சொல்றது கடந்த தேர்தல் ஒரு வாட்டி வாய்ப்பு கொடுக்காத தலைவர் சார். கடந்த தேர்தல் இப்போ உதாரணமா அவர் கூட்டணி வச்சாரு, இவர் கூட்டணி வச்சாரு, 2000 கூட்டணி வச்சாரு, 1990 இதெல்லாம் இல்லை. இன்னைக்கு என்ன இப்ப தலைவர் ஸ்டாலின் அவர் பேச சொல்லுங்க சார். முடிச்சவன நான் கேக்குறேன், நீங்க களம் அவர் கேக்குறீங்களா? இல்ல சார், மத்த கம்யூனிஸ்டுகள் இருக்கிறாங்க, வெசிகா இருக்கிறாங்க, அவங்க எல்லாம் களத்துக்கு போயிட்டாங்க சார். இன்னைக்கு இவ்வளவு சீட்டு வாங்கியிருக்கிறீங்க, முதலமைச்சர் எவ்வளவு தீவிரமா களமாடிட்டு இருக்கிறாரு. களத்துக்கே போகாதது என்ன? ஆரம்பிச்சதுல இருந்து இந்த வார்த்தையை 7 தடவை சொல்லிட்டீங்க. ஆமா, களத்துக்கு போயிட்டாங்க. நான் சொல்றேன் சார், அதுக்கு உங்களுக்கு விளக்கமும் சொல்றேன். தேர்தல் கமிஷன் ஒண்ணு இருக்கு, அது கடைசி நாள்னு ஒன்று குறிச்சு வச்சிருக்கு. அது முடிஞ்சிருச்சா? நீங்க சொல்லுங்க, முடிஞ்சா இல்லையா? இன்னும் 4 நாள் இருக்கு இல்லையா? சரி, 4 நாள் இருக்கும்போது 4வது நாளோ 3வது நாளோ போய் பண்ணக்கூடாதுன்னு ஏதாவது சட்டத்தில் இருக்கா? இதுவரையும் நடக்கலையா? எவ்வளவு பேர் கடைசி நாள்ல உங்களுக்கு முயல் ஆமை கதை தெரியும், அதனுடைய முயல் ஆமையும் உங்களுக்கு தெரியும். ரொம்ப வேகமா போனாரு ஒரு கட்சி. இப்போ உதாரணமா தலைவர் சீமானே வச்சுக்கோமே. அந்த சீமான் அவர்கள் முதல்ல அனௌன்ஸ் பண்ணுவார், எப்பவுமே வேட்பாளர் அனௌன்ஸ் பண்ணுவாரு, ஒவ்வொரு முறையும் அனௌன்ஸ் பண்ணுவாரு. ஒருத்தரா ஜெயிச்சிருக்காங்களா? கொஞ்சம் யோசிச்சு பாருங்க.
அதே மாதிரி தான் இந்த முன்னால போறாங்க பின்னால போறாங்க, யார் வெற்றி பெறாங்க அதுதான் முக்கியம். யார் மீது மக்கள் அளப்பரிய பாசம் வச்சிருக்காங்க, இந்த தமிழக மக்கள் மீது யார் அதிகமான அன்பு வச்சிருக்காங்க, தமிழக மக்களுக்காக யார் உழைக்கிறாங்க, எந்த தலைவர் எந்த முதல்வர் இன்னைக்கு இவ்வளவு காரியங்களை செய்யாதையும் சொல்லியிருக்காரு, சொன்னதையும் செஞ்சிருக்காரு, சொல்லாதையும் செஞ்சிருக்காரு, அதனால தொடர்ந்து அவர் வெற்றியை பெற்று வர்றாரு. இதெல்லாம் மக்களுக்கு தெரியும். யார் வெல்வார்கள் என்பதுதான் முக்கியம் ஒழிய யார் நேற்று வந்தாங்க, யார் இன்னைக்கு வந்தாங்க, யார் நாளைக்கு மனு போடுறாங்க அதெல்லாம் இரண்டாவது விஷயம். காங்கிரஸை பொறுத்தவரை நாங்க டெல்லியில இவ்வளவு குழப்பத்துக்கும் வியாக்கியானம் கொடுக்கறீங்க பாத்தீங்களா? இதுக்காவது உங்களுக்கு குழப்பமே இல்ல சார், இதுக்காவது உங்களுக்கு சீட்டு கொடுக்கலாம். குழப்பமே இல்ல, எங்களுக்கு குழப்பமே இல்ல, இதுக்காவது உங்களுக்கு நாங்க உழைப்போம் சார், கவலையே படாதீங்க, நாங்க நிலைப்போம். அந்த கலைக்கிற வேலையில அவங்களுக்கு சார், நமக்கு கிடையவே கிடையாது. குறுக்க பேசாரு பாருங்க, என்ன பேச விடாம தடுக்கிறது அவருக்கு என்னன்னு தெரியல எனக்கு. நான் வந்ததுல இருந்து அவர் தடுக்கிறது. நான் எதுக்கு சொல்ல வர்றேன், எங்களை பொறுத்தவரை அதேதான் சார் வாழுது. எங்களை பொறுத்தவரை மக்கள் எங்க பின்னால இருக்காங்க. அவங்களுக்கு 25 நின்றாலும் 4 தான் ஜெயிக்க முடியும். நாங்க அப்படி இல்லை, நாங்க 25 நின்றாலும் எவ்வளவு ஜெயிப்போம், 18 வரையும் ஜெயிப்போம். இந்த தடவை அதை விட எங்க ஸ்ட்ரைக் ரேட் 10 போச்சா? நிச்சயமா அதை விட, அதாவது நான் சொல்ல 25ல 18 வந்தோம் சார். இந்த தடவை 28ல நிச்சயமாக 25க்கு மேல கூட வருவோம். ஏன்னா எங்களுக்கு ஒரு ஆசை இருக்கு, நம்ம ராஜ்யசபா சீட்டு 3 சீட்டு தொடர்ந்து நாங்களே பெற முடியும். முழுமையாக வெற்றி பெற்றால் எங்களுக்கு ஒரு சீட்டு வரும் இல்லையா, அதை புரிஞ்சுங்க. அதனால எங்களுடைய வெற்றியை யாரும் தடுக்க முடியாது. ராகுல் காந்தி அவர்கள் 5ஆம் தேதிக்கு பிறகு தமிழ்நாட்டுக்கு வருவார். அப்படியா? ஆமா, நிச்சயமா வருவார். ஏன்னா உங்களுக்கு கேரளாவுடைய தேர்தல் இருக்கு, அங்கே உள்ள கூட்டணி நிலைமை வேற, இங்க உள்ள கூட்டணி நிலைமை வேற. 5ஆம் தேதிக்கு அப்புறம் வராரா? கண்டிப்பா. ரொம்ப பேருக்கு புரியாத ஒரு விஷயத்தை நான் சொல்றேன். ராகுல் காந்தி ஏன் வரலன்னு கேட்கிறாங்க. அங்க பாருங்க, ஒரு மாநிலத்தில் வேறு கூட்டணி, அதே கூட்டணி இங்கே வேற. அப்ப அந்த தேர்தலை முடித்து விட்டு தான் இங்கே வருவார். அவர் ஒரு தடவை வந்தா பாருங்க பேராசிரியர், 100 தடவை வர்ற மாதிரி பாருங்க பேராசிரியர். பாருங்க, மோடி அவர்கள் 30 தடவை வந்தாலும் ராகுல் காந்தி பலன் கிடைச்சது வந்த மாதிரி எங்க ஒரு 4 ஓட்டு அவர் ஜனநாயக திருவிழாக்கு ட்வீட் போட வேண்டாமா சார்? திமுக கூட்டணிக்கு வாக்களிங்க. பிடிக்கல, அவருக்கு பிடிக்கல. இடைவேளைக்கு பிறகு இதயத்தோல இன்னும் சிறப்பா பதில் சொல்வார். அதுக்கப்புறமா அவருக்கு சீட்டு கிடைக்குமான்னு தெரியாது, பாப்போம். மறுத்து என்ன பிரச்சனை, அவர் யார் சீட் தராங்க பாவம், அவரும் தொடர்ந்து பேசுறாரு. இல்ல அவர் சொல்லிட்டாரு, இல்லாட்டி கட்சியை விட்டுடுவேன்ற மாதிரி சொல்லி இருக்காரு. இந்த 14 முறை எனக்கு கொடுக்கல, 15வது முறை கொடுக்கலனாலும் நான் இந்த கட்சியில தான் இருப்பேன், அதுக்கு தள்ள வேணாம் அப்படிங்கிற வார்த்தை தான் சொல்லியிருக்கேன் ஒழிய சார் சொன்னீங்க. நான் சொல்லல. அதாவது மற்ற எந்த விஷயத்துக்கு நான் உங்களை மறக்க மாட்டேன். நான் சுமந்து மேல அன்பு வச்சிருக்கேன், மரியாதை வச்சிருக்கேன். நான் கட்சியை விட்டு போறேங்கிற வார்த்தையை ஒரு காலம் சொல்லல. கட்சியை அது வேற விஷயம். பாருங்க, நான் காமராஜருக்காக இந்த கட்சிக்கு வந்தேன், காமராஜருக்காக இந்த கட்சியில இருக்கேன். 14 முறை எனக்கு சீட்டு கொடுக்கல, கவலையே படல. 15வது முறையும் கொடுக்கலனாலும் நான் கவலைப்பட போறது. ஆனா கட்சியை விட்டு நான் போக மாட்டேன். அவங்க என்னை அனுப்புனா ரொம்ப சந்தோஷமா அதுவும் வெளியே போவேன். ஒரு உதாரணம், நீங்க யார் யாரு எங்க நிக்கணும்னு விரும்புறாங்க, நான் எங்க தலைமையில சொன்னேன், எனக்கு 28ல எந்த தொழிலினால் நான் நிற்க தயாரு, வெல்லவும் தயாரு. அந்த அளவுக்கு அறிமுகம் இருக்கு, அந்த அளவுக்கு நான் மக்களுக்கு செஞ்சிருக்கேன், சமுதாயத்துக்கு செஞ்சு சொல்லியிருக்கேன். ஆனா இந்த மாதிரி பிஜேபி தலைவர்கள் சொல்லணும். அப்பதான் அவர் சிஎம் கேண்டிடேட்னு சொன்ன அண்ணாமலை அவர்கள் தமிழ்நாட்டுக்கு தலைவராக இருந்தவர், நான் எங்கே நான் நிற்கிறேன்னு சொல்லணும். ஆனா எங்கே இருந்தாலும் எடப்பாடி அவரை பார்த்துக்குவார். அண்ணாமலை அவர்கள் இன்று கொங்கு மண்டலத்தில் போட்டியிட்டால் அதிமுக உள்குத்து வேலை செய்து அவரை தோற்கடிக்காது. அதிமுகவுடைய முழு ஆதரவோடையும் தோத்திருக்காரு. இது வரலாறு. ஓகே, முழு அது நீங்க சொல்றது எப்ப நடந்தது, அது சொல்லுங்க பார்க்கலாம். 21 எப்ப நடந்தது? அதுக்கு முன்னே 21 சார், 21ல 10 ஆண்டு கால ஆட்சிக்கு எதிராக இருக்கக்கூடிய ஆன்டி இன்கம்பன்சி. அன்னைக்கு 75 பேர் ஜெயிச்சாங்க, டோட்டலா 4 பேர் பாஜக ஜெயிச்சாங்க. 2024ல கோவையில அதிமுகவும் பாஜகவும் ஒன்றாக சேர்ந்திருந்தால் இன்னைக்கு அண்ணாமலை எம்பி அன்னைக்கு எடப்பாடியாருக்கு எதிராக அவர் இல்லையே, அதிமுகவுக்கு எதிராக இல்லையே, அதிமுக ஜெயலலிதா மீது அவர்கள் ஊழல் சொல்லலையே, இவர் செல்வி ஜெயலலிதா மீதும் கரை படித்தார் இல்லையா, அது நமக்கு தெரிஞ்ச விஷயம்.
ஓகே இல்ல அதுல வந்து குற்ற பின்னணி இருக்கிறவங்க இருக்காங்களா அதான் திரு இதயத்துல்லா சொன்னார். அவர் சொல்ல மாட்டார், நான் தாவேக்கால விமர்சிக்க மாட்டார். இல்ல அவர் தாவேக்கா விமர்சிக்க மாட்டாரு. ஏன்னா வந்து அவங்க கட்சி மாநில தலைவர் மேல என்னென்ன பின்னணிகள் இருக்குன்றது அவங்களுக்கு தெரியும். அதனாலயா சார்? ஓகேங்களா, அதனால வந்து நம்ம அதை பத்தி ரொம்ப டெப்தா போறோம்னா எல்லாரோட சந்து சிரிப்பும் அப்படின்னு அவருக்கு இல்ல. அது என்ன நீங்க வந்து நாங்க வேறன்னு சொல்லி தானே வந்தீங்க. சொல்லாதீங்க உங்களை நான் டச் பண்ணல. ஏன் விரும்பலன்னு சொன்னா எங்க தலை எங்க வந்து ஹரி என்ன சொன்னதுக்கு மட்டும் தான் நான் சொன்னேன். அவர் வந்து அவர் கட்சி மாநில தலைவர் நான் சொன்னேனே தவிர நான் வந்து 19 ரூபாய் சொல்லல. பாலிசி என்ன தெரியுமா? முதல்வர் ஸ்டாலின் அவர்கள் எங்க கூட்டணி கட்சியுடைய தலைவர். அவர் தெளிவா எடப்பாடியாரை மட்டும்தான் பின் பாயிண்ட் பண்ணுவார். ஒரு நாளும் விஜய வந்து ஒரு வார்த்தை கூட இன்னைக்கு வரை சொல்லல. திராவிட முன்னேற்ற கழக தலைவர் எவ்வளவுதான் விஜய் அவர்களோ தாவேக்காவோ அவரை வசைபாடினாலும் அந்த அது சின்ன துரும்பு கீழே கிடந்தாலும் முதல்வர் தான். ஏதாவது ஒரு கரும்பு கிடந்தாலும் முதல்வர் தான். அல்லது ஒரு இரும்பு கிடந்தாலும் முதல்வர் தான். பேச முடிச்சுக்க நீங்க பேசுங்க, நான் டைம் கொடுக்குறேன். நீங்க பேசுமா நான் கொடுக்க வர மாட்டேன். ஆனா முதல்வர் பாருங்க எவ்வளவு தெளிவா இருக்காரு. தனக்கு யார் நெக்ஸ்ட் தலைவர் இரண்டாவது கட்சி நினைக்கிறத விரும்புறாரு. அவர் தான் அதிமுக மக்கள் நினைக்கிறாங்க. கூடுதல் அவங்க வந்து செல்வாக்கு நினைக்கிறாங்க. ஆனா விஜய பத்தி ஒரு வார்த்தை கூட சொல்லாத முதல்வரை எந்த நேரம் பார்த்தாலும் கரிச்சு கூட்டுவது மட்டும்தான் உங்க வேலையா இருக்கிறத மக்கள் பார்த்துக்கிட்டு இருக்காங்க. பிரச்சனை என்னன்னா தீய சக்தி தூய சக்தின்னு சொல்றவங்க என்னங்கிறத பத்தி இன்னைக்கு எல்லாரும் இங்க பேசி முடிச்சிட்டீங்க. எங்களை பொறுத்தவரை கூட்டணி தலைவர் முதல்வரை பொறுத்தவரை எல்லாரையும் ஒரு நேய சக்தியா பார்க்கறதுனால தான் எங்க எல்லாருடைய தொகுதியை முறையா ஒதுக்கி இருக்காரு. எல்லாரையும் வெற்றி பெற வைக்கிறாரு. ஏன்னா எங்க தலைமை வந்து அதிமுகவை பேசுது பரவாயில்ல, பாஜகவை பேசுது. தலைமை பேசவே இல்லை சார். ராகுல் காந்தி உங்க தலைமை பேசவே இல்லை. தமிழ்நாட்டுக்கு எங்கள் கூட்டணி தலைவர் முதல்வர் ஸ்டாலின் தான். இன்னைக்கு யார் பேசுறா? இன்னைக்கு அதிமுகவும் பிஜேபி தான். விஜய் ராகுல் காந்தி தமிழ்நாட்டு தேர்தலை பத்தி எப்ப பேசுவார்? அதே மாதிரி விஜய் அவர்கள் தான் பாஜகவையும் அதிமுகவையும் தோல் உரிக்கிறார். எங்களுக்கு இந்த தோல் உரிக்க ராகுல் காந்தி எப்ப பேசுவார்? வெகு விரைவில் பேசுவார். அதை பத்தி கவலைப்பட வேணாம் சார். ராகுல் காந்தி ஏற்கனவே சொன்னேன், மோடி 30 முறை வந்தாலும் ராகுல் காந்தி ஒரு முறை வந்தா அது 100 முறை வந்த மாதிரி. ஏன்னா அவர் நினைக்கிறாரு எந்த அளவுக்கு தெளிவா இருக்காருன்னா you will never ever win the hearts of the Tamil people. பாஜகவை பார்த்து அதிமுக பாஜகவுடைய கூட இருக்கக்கூடிய அதிமுக பார்த்து சொல்றாரு. இதுதான் சார். அதனால ஒரு விஷயத்தை சொல்றேன். நீங்க என்ன கேட்டீங்க தேர்தல் விஷயமா, நான் இப்போ உங்களுக்கு ஒரு தகவல் சொல்லிடுறேன். அதாவது ஒரே ஒரு விஷயம் தான், ஒண்ணு. அதாவது எங்க கட்சியில சமீபத்தில் ஒரு அம்மா வந்து பாஜகவுக்கு போனாங்க. அவங்களுக்குலாம் சீட்டு கொடுத்தாங்க. அதே மாதிரி வந்து டாக்டர் காயத்ரின்னு ஒரு அம்மா இருந்தாங்க, அவங்களுக்கு சீட்டு கொடுத்தாங்க. ஏன் 89ல் நானே நின்று அந்த தேர்தலில் அதுக்கு அடுத்து 91ல் எனக்கு கொடுக்கல, ஒரு அம்மாவுக்கு கொடுத்தாங்க. அவங்க அதிமுகவுக்கு போனாங்க. தப்பா கொடுக்காம இனிமே இருக்கணுங்கிறதுக்காண்டி தான் ராகுல் காந்தி வந்து பேச வர்றாரு. அது மட்டுமல்ல, நீங்க இன்னொரு கேள்வி கேட்டீங்க, அதுக்கு ஒரே ஒரு பகவத்கீதையை சொல்லி முடிச்சுக்கிறேன். நான் அன்னைக்கு பகவத்கீதை பத்தி சொன்னேன், ஆனா விளக்க சொல்ல. சம துக் சுகே ஸ்வஸ்தா சம லங்காஸ்த காஞ்சன பிரிய துல்லிய பிரிய. ஒரே வார்த்தை என்னன்னா, அதாவது இன்பத்தையும் துன்பத்தையும் ஒருபோல் பாவிக்கிறவன் எவன் கல்லையும் மண்ணையும் தங்கத்தையும் ஒரே போல் பாவிக்கிறானோ, அதே மாதிரி விருப்பு இல்லாமல் இருக்கானோ அவன் தான் மனித புனிதன். ஆகவே எங்களை பொறுத்தவரை காங்கிரஸ்ல எங்களுக்கு சீட்டு கொடுத்தாலும் கொடுக்காட்டாலும் எந்த விதமான கவலை இல்லை எங்களுக்கு. உங்களுக்கும் கொடுக்க சொல்லுங்க சார். பாவம் சார்.